பேச்சு தமிழகத்தின் மூச்சு. மான்ஸ்டர் படத்துல இருந்து பாடல் கேட்டுக்கிட்டே இணைஞ்சிருக்கிறீங்க. ஆர்ஜே ஸ்னோ கூட ஹலோ எஃப்எம் 106.4 அஞ்சரை பெட்டியில. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையோடைய அந்த கடந்த காலத்தை அப்படி லைட் அப்படி ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு பருவமா இருந்துச்சுன்னா அது என்ன பருவம், அதே போல ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு பருவம் அப்படின்னா அது என்ன, அதை வந்து குரல் பதிவுகளா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்பிராஜ் அவங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிருக்காங்க, கேட்டலாம். வணக்கம் சார், மாணவர்கிட்டிலிருந்து நம்பிராஜ் பேசுகிறேன். கடந்து வந்த பாதையிலேயும் இக்கட்டான ஒரு பருவம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போனது. நிறைய பொருள் செலவு ஆயிரம், மீண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பயத்தையும் வாழ்க்கையில் பெரிய கவலையே ஒரு பிரதானமாக இருந்த காலகட்டம். ஏதோ கடவுளுடைய அருளால் நல்ல சிகிச்சை கொடுத்தாலும் கடவுளுடைய அருளால் நாங்கள் மீண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப மனநிலையில் ஒரு இதாக இருந்தாலும் கூட எங்கள் அம்மாவுடைய இறந்த மறு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மாவே திருப்பி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது தான் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். நல்லதொரு வாழ்க்கை நல்கி நன்றி சார். சூப்பருங்க நம்பிராஜ், வாழ்த்துக்கள். சரி, நிறைய பேர் வந்து அவங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அப்படியே வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதான் என்ன அப்படின்றது வந்து வாய்ஸ் நோட் நம்ம நிகழ்ச்சியில் அனுப்பி வச்சிருந்தாங்க. சந்தோஷம். லஞ்ச் டேபிள் வந்துகிட்டே இருக்குதுங்க, கேட்டு வாங்க, இணைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் 106.4 தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. லஞ்ச் டேபிள்ல பேசணும். ஆமா, ஏன்னா இது அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியோட லஞ்ச் டேபிள். அப்பா என்ன வெயிலு சுசிலா, அந்த ஃபேனை 12ஆம் நம்பர்ல வை. முடிஞ்சா அந்த ஏசியும் போட்டு விடுமா? என்னது ஏசியா? ஏங்க ராத்திரி ஏசி போட்டீங்கன்னா பரவாயில்ல, இப்ப பகலே ஏசி போட்டீங்கன்னா கரண்ட் பில் என்ன வரும் தெரியுமில்ல? இந்த மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர்லாம் நம்ம ரொம்ப அதிக நேரத்துக்கு மேல பயன்படுத்தணும்னா கரண்ட் பில் அதிகமா வரும். அதுக்கு என்னமா செய்ய முடியும்? வெயில் காலம்னு வரும்போது இதோட யூஸ் கொஞ்சம் அதிகமாயிடுது. அப்படி கிடையாது, குறைஞ்ச நேரத்துக்கு அளவா யூஸ் பண்ணாலே போதும். அதனால நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க, பகல்ல வேண்டாம். சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். அப்புறம் வர 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழாவுக்கு திருச்செந்தூருக்கு போகணுமா? ஞாபகம் இருக்குல்ல? எப்படிங்க மறக்கும்? உங்களுக்கே நான் தான் சொன்னேன். அன்னைக்கே இன்னைக்கு காலையில கால் பண்ணி எப்ப வரீங்கன்னு கேட்டாங்க. 30ஆம் தேதி வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சாப்பாடு ஆறுது, சாப்பிடுங்க. மெட்ரோ ரெக்கார்ட்ஸ் ஹலோ எஃப்எம் 106.4 வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ. பிடிச்சா பைத்தியம், முடிச்சா பைத்தியம், எல்லாம் எங்கள் கையிலே. மந்திரவாதி தந்திரவாதி எந்திரவாதி என்ற ஜாதி எங்களோடு போட்டி போடவா? நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா? எந்த ஊர், என்ன பேர், எந்த சாலை, என்ன குரூப்? ஆட்டமாடி வழக்கமா, பாட்டு பாடி பழக்கமா, கவிஞனா ரசிகனா, கம்பனா